ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா Samsung Galaxy A21S ஓட ரிவ்யூ பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் இந்த போன் வந்து ரொம்பவுமே ஒரு பிரசித்தி பெற்ற போனா மாறினதுக்கு காரணம் ஒரு பட்ஜெட் ரேஞ்ச் போன்ல வந்து கொஞ்சம் ஹை ரேஞ்ச் போன்ல இருக்க பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுத்திருந்ததன் காரணமாக இந்த போன் வந்து ரொம்பவுமே பேசப்பட்ட ஒரு போனா வந்துருச்சுன்னு கூட சொல்லலாம். அண்ட் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன சில போன்களை விட இந்த போன் வந்து ரொம்ப அதிகமா பிரசித்தி பெற்றுச்சுன்னு கூட சொல்லலாம். அண்ட் கிட்டத்தட்ட A சீரிஸ்ல வந்து ரொம்ப அதிகமான போன்ஸ் வந்து இப்ப லான்ச் ஆகிட்டே இருக்கு. அண்ட் அதுல S சீரிஸ் கூட லான்ச் ஆகிட்டே இருக்கு. இப்ப நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் Samsung Galaxy A31 கூட இருக்கு. சோ அதுல ஸ்பெசிபிகேஷனும் இதுவும் கிட்டத்தட்ட ஒரே அளவுல தான் இருக்கு. பட் இருந்தாலும் இந்த A21S ல அப்படி என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனல் நீங்க இப்பதான் பாக்குறீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. என்னோட இன்னொரு சேனலான ஒன் மேன் தமிழ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதுல லிங்க் இருக்கு, அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. சோ Facebook, Instagram பேஜ்ல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற போனை பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது, ரொம்ப அழகா இருக்கு. அந்த போன் எதுன்னு கேட்டீங்கன்னா Samsung Galaxy A21S. இந்த போன் என்னடா அந்த அளவு தூரம் ஃபேமஸ் ஆகிருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த போன் வந்து வேற லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. Samsung வந்து மிட் ரேஞ்ச் போன்ல வந்து இப்படி ஹை ரேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸோட ஒரு நல்ல ஸ்மார்ட் போன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். நீங்க வந்து பே பண்ற மணிக்கு வந்து 40,000 இருந்து 43,000 இந்த அளவு ஸ்பெக்கோட ஒரு நல்ல ஸ்மார்ட் போனை வந்து Samsung வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. Samsung கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 போன் சரி ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதுவும் ஒரே ஸ்பெசிபிகேஷனை கொடுத்து ஏன் தான் இத்தனை ஸ்மார்ட் போன் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு நம்மளுக்கு நிறைய தடவை கேள்விகளே வந்திருக்கலாம். பட் இருந்தாலும் இந்த முறை எல்லாத்தையும் தலைகீழா மாத்தி Samsung Galaxy A21Sங்கிற போன் வந்து ரொம்பவுமே நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டியில வந்து நம்மளுக்கு கொடுத்திருக்காங்கன்னு கூட சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் போன் வந்து ரொம்பவுமே பிரசித்தி பெற்றதுக்கு ஒரு முக்கிய சில காரணங்கள் இருக்கு. ஏன்னா இதோட லான்ச் ஆன பல போன்ஸ்ல வந்து இந்த போன்ஸை விட ரொம்பவுமே குறைவான ஸ்பெசிபிகேஷன் தான் கொடுத்திருந்தாங்க. அண்ட் இந்த போனை பாத்தீங்கன்னா தாறுமாறா கொடுத்துட்டாங்கன்னு கூட சொல்லலாம். 40,000 குவாட் கேமரா கொடுத்திருக்காங்கன்னு கூட சொல்லலாம் Samsung Galaxyல. இப்போ வந்து பாக்ஸ் ஓபன் பண்ணலாம். பாக்ஸ் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி பாக்ஸ்ல சுத்தி பாத்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. என்னடா தொடச்சி வச்சிட்டாங்க அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்கு. சைட்ல மட்டும் Samsung Galaxy A21S மட்டும் கொடுத்திருக்காங்க. பேக் சைட்ல எந்த ஒரு டீடைல்ஸுமே அவங்க கொடுத்துடலன்னு கூட சொல்லலாம். அண்ட் இப்போ வந்து நம்ம பாக்ஸை ஓபன் பண்ணோம்னா பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்த்தோம்னா அதுக்கு இன்னொரு பாக்ஸை வச்சிருக்காங்க. அதையும் ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் பேப்பர் ஒர்க்ஸ் மட்டும்தான் இருக்கு. அண்ட் இதில் வந்து ஒரே ஒரு விஷயத்த வந்து அவங்க இல்லாம ஆக்கியிருக்காங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா அதில் சிலிக்கன் கவரை மட்டும் நம்மளுக்கு கொடுக்கலன்னு கூட சொல்லலாம். அண்ட் எங்கடா கவரைக்கான அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கவர் இல்லை. ஸோ அதன் காரணமாக வந்து நம்மளுக்கு கவர் கிடைக்காது, பேப்பர் ஒர்க்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஃபோன் எடுத்து பார்த்தோன்னா ஃபோன் ரொம்பவுமே நல்ல ஒரு கலர் தான், ப்ளூ கலர்லேயே இருக்குன்னு கூட சொல்லலாம். எனக்கு பிடிச்ச கலர் கூட ப்ளூ கலர் தான். அண்ட் அதுக்கப்புறம் அதை வச்சுட்டு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து பாக்ஸில் இன்னும் பல விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சிம் ரிமூவல் டூல் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட முக்கியமான ஹெட்செட்டை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த விஷயத்தை மட்டும் மாற்றவே மாட்டேங்கிறாங்கன்னு கூட சொல்லலாம். பட்ஜெட் ரேஞ்ச் ஃபோன்ஸில் வந்து இந்த ஹெட்செட்டே தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் இதுக்கு அடுத்து இதில் சார்ஜர் வந்து 15 வோல்ட் ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம இந்த பொலித்தீனை ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஃபோனை பார்த்தோம்னா அப்படி ஒரு நல்ல பில்ட் குவாலிட்டியில் வந்து இந்த ஃபோனை கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ரீமியம் லுக்கான ஸ்மார்ட் ஃபோனாக நம்மளுக்கு இதை கொடுத்துருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அண்ட் இப்போ வந்து நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து பூட் அப் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக Samsung Galaxy A21S பவர்ட் பை ஆண்ட்ராய்டுன்னு வருது. அண்ட் ஃபோன் ஓப்பன் ஆனோடனே பார்த்தீங்கன்னா இதில் டிஸ்பிளே வேறு லெவலில் கொடுத்துருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அண்ட் டிஸ்பிளே சைஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஃபோனோட ஸ்க்ரீன் தாங்க. இந்த ஃபோனோட ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு அழகான ஸ்க்ரீன்னு கூட சொல்லலாம். அண்ட் இது வந்து 6.5 இன்ச்சஸ் கொண்ட ஒரு LCD பேனல்னு கூட சொல்லலாம். இதில் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்க ஸ்க்ரீன் என்னன்னு கேட்டிங்கன்னா TFT LCD பேனல் தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஃபோனை பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் அவங்க டிஸ்பிளே கொடுத்துருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா எங்கடா கேமராவே காணான்னு நம்மளுக்கு பல பேருக்கு தோணியிருக்கலாம், செல்ஃபி கேமராவே இல்லையான்னு. பட் அந்த வால்பேப்பர் காரணமாக அது நம்மளுக்கு ஷோ ஆகாமல் இருக்குன்னு கூட சொல்லலாம். பார்த்தீங்கன்னா இதில் வந்து செல்ஃபி கேமரா வந்து பஞ்ச் ஹோல் கேமரா தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து மிட் ரேஞ்ச் ஃபோனில் வந்து இது வந்து நம்மளுக்கு அந்த அளவு ஒரு நல்ல பில்ட் குவாலிட்டியில் வந்து கொடுத்துருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அண்ட் இப்போ வந்து நம்ம சைடில் பார்த்தோம்னா லெஃப்ட் சைடில் வந்து நம்மளுக்கு சிம் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரைட் சைடில் வந்து பவர் பட்டனும் வால்யூம் பட்டனும் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. அண்ட் டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கூட கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா 4 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. குவாட் கேமரா செட்டப்பில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு கீழே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை வந்து அவங்க வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை கொடுக்காததே ஒரு பெரிய விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா
இந்த பேக் சைடில் இருக்க ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து குயிக்காக ஒர்க் ஆகுது. அண்ட் பட் இருந்தாலும் ஃபேஸ் அன்லாக்கும் இதில் நல்லாவே ஒர்க் ஆகுதுன்னு கூட சொல்லலாம். ரொம்பவுமே குயிக்காக இருக்குன்னு சொல்லலாம். அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டை கொடுக்காததே ஒரு நல்ல விஷயம்னு சொல்லிடுறாரு. அது வந்து படு மொக்கையான ஒரு விஷயமா இருக்குது சாம்சங் ஃபோன்ஸில், ரொம்பவுமே ஸ்லோவாக இருக்குன்னு. அண்ட் இதில் ஸ்க்ரீன் ரெசல்யூஷனை பார்த்தீங்கன்னா 720 தர 1600 பிக்சல்னு சொல்லியிருக்கான்னு கூட சொல்லலாம். அண்ட் இதில் வீடியோஸ் வந்து அந்த அளவு அழகாக இருக்குன்னு கூட சொல்லலாம். உங்களுக்கே விளங்குது இந்த ஃபோனில் வீடியோஸ் பார்க்கும்போது எந்த அளவு தூரம் இருக்குன்னு. அண்ட் இந்த பஞ்ச் ஹோல் கேமரா கூட இதுக்கு ரொம்பவுமே நல்லா செட் ஆகுதுன்னு கூட சொல்லலாம். அண்ட் உங்களுக்கு வந்து இந்த ஃபோன் மூலமாக வீடியோஸ் பார்க்கும்போது வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து இந்த டிஸ்பிளே வந்து நம்மளுக்கு கொடுக்குதுன்னு கூட சொல்லலாம். இது வந்து சாம்சங் கம்பெனி அவங்களுக்குன்னு உருவாக்கி வச்சிருக்க ஒரு டிஸ்பிளேன்னு கூட சொல்லலாம். இது வந்து PLS TFT LCD பேனல், அதாவது சாம்சங் கேலக்ஸி ஃபோன்ஸுக்காகவே அவங்க வடிவமைச்சு வச்சிருக்க ஒரு LCD பேனல்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த டிஸ்பிளே தான் இந்த ஃபோன்லையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவுமே நல்லா இருக்குன்னு கூட சொல்லலாம். அண்ட் இந்த ஃபோனில் வந்து பேட்டரியை பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ரொம்பவுமே ஒரு மிகப்பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணுறதுக்கு 15 வோல்ட் சார்ஜரையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது வந்து ரொம்பவுமே ஒரு நல்ல விஷயம்னு கூட சொல்லலாம். அண்ட் இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்க மிட்ரேஞ்ச் ஃபோன்ஸுக்கும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறது வந்து ரொம்பவுமே நல்ல விஷயம்னு சொல்லலாம். சாம்சங்கில் வந்து ஹை ரேஞ்ச் இல்லாட்டி மிட்ரேஞ்ச் ஹை ரேஞ்ச் ஃபோன்ஸுக்கு தான் இந்த மாதிரி விஷயங்களை வந்து கொண்டு வருவாங்க. பட் இப்போ வந்து பட்ஜெட் ஃபோன்ஸுக்கு அவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு கூட சொல்லலாம். இதில் வந்து OS பார்த்தீங்கன்னா Android 10 தான் ரன் ஆகுது. அண்ட் சாம்சங்கோட One UI 2.0 தான் இது ரன் ஆகுதுன்னு கூட சொல்லலாம். அண்ட் இதோட பார்த்தீங்கன்னா இதில் சிப்செட்டை பார்த்தீங்கன்னா Exynos 850 சிப்செட் தான் இதில் ரன் ஆகுது. அண்ட் ஆக்டோகோர் ப்ரொசஸர் ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. ரொம்பவுமே ஸ்பீடாக இருக்குது. அண்ட் கேம்ஸ் எல்லாம் ப்ளே ஆகிறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைன்னு கூட சொல்லலாம். அண்ட் இதில் வந்து உங்களுக்கு வந்து SD கார்டை வந்து யூஸ் பண்ணலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல். அண்ட் இதில் வந்து ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து 32GB 3GB RAM வேரியன்ட் ஒன்று இருக்குது. அண்ட் அது கூடவே 64GB 4GB வேரியன்ட் ஒன்று இருக்குது. அண்ட் எக்ஸ்ட்ராவாக ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா 64GB 6GB RAM ஒன்று கொடுத்துருக்காங்க. பட் அது வந்து ஸ்ரீலங்காவில் வந்து இப்போதைக்கு அவைலபிளாக இல்லை. அப்படி இருந்தாலும் அந்த ஃபோன் வந்து இந்த 40,000 43,000 கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அண்ட் இப்போ வந்து இதில் நம்ம முக்கியமான விஷயமான கேமராவுக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து குவாட் கேமரா செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அண்ட் கேமராவை பார்த்தீங்கன்னா பின்னாடி 4 கேமராஸ் இருக்குது. அண்ட் முக்கியமான மெயின் கேமரா வந்து 48 மெகா பிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. அது கூடவே 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் அது கூடவே 2 மெகா பிக்சல் மேக்ரோ லென்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு லென்ஸும் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா டெத் சென்சர்னு கூட சொல்லலாம். அதுவும் 2 மெகா பிக்சல் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவுமே நல்லா இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இதில் கேமரா வந்து ஒர்க் பண்ணுது. உங்களுக்கு வந்து இதில் வீடியோஸ்னு சொன்னால் 1080p அண்ட் 30 ஃப்ரேம் ரேட்டுக்கு வந்து இதில் வந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் செல்ஃபி கேமரான்னு எடுத்தோன்னா அதில் வந்து 13 மெகா பிக்சல் கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமராவை பார்த்தீங்கன்னா 13 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அண்ட் கொஞ்சம் வைடாகவும் உங்களுக்கு இதில் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் கேமராவில் வந்து உங்களுக்கு வீடியோ ஷூட் பண்ணணும்னா 1080pயில் உங்களுக்கு வந்து வீடியோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது தவிர இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் கலர்ஸை பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிளாக், ஒயிட், ப்ளூ, ரெட் அப்படிங்கிற 4 கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ரொம்பவுமே ஃபேமஸான கலர் எதுன்னு கேட்டிங்கன்னா ப்ளூ கலர்னு சொல்லுவேன், ஏன்னா எனக்கு பிடிச்ச கலர். அண்ட் அது தவிர ஓவராலாக இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து சாம்சங் கேலக்ஸி M31 பார்க்கும்போது அதோட பேட்டரியை விட இந்த பேட்டரி கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் கிட்டத்தட்ட ஈக்குவலாக பார்க்கும்போது இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுமே ஓரளவு ஓகேயான ஸ்மார்ட் ஃபோன் தான் சொல்லலாம். பட் இருந்தாலும் இந்த ஃபோன் வந்து வந்ததுலேருந்தே ரொம்பவுமே ஃபேமஸாக இருந்துச்சு. அண்ட் இதில் பில்ட் குவாலிட்டியும் அந்த அளவு தூரம் ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. அண்ட் பார்க்க இந்த ஃபோன் வந்து ஒரு ஹை ரேஞ்ச் லுக்கை வந்து நம்மளுக்கு கொடுத்துருந்துச்சு. ஸோ சாம்சங் ஃபோனில் அவங்க செஞ்ச ஒரு மிகப்பெரிய விஷயம் இந்த ஃபோனோட லுக்கை வந்து ஹை ரேஞ்ச் லுக்காக மாற்றினது தான். அண்ட் ஓவராலாக இந்த ஃபோன் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்பவுமே நல்லா, அதாவது நீங்கள் கொடுக்குற காசுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரொம்பவுமே நல்ல ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கும். சாம்சங் கேலக்ஸி A21S யாராச்சும் வாங்கணும் அப்படின்னு இருந்தால் ஒரு ரொம்பவுமே நல்ல ஒரு ஃபோன்னு கூட சொல்லலாம். உண்மையிலுமே சாம்சங் சீரிஸ்ல மிட் ரேஞ்ச்ல ஒரு ஹை ரேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் இருக்க ஒரு ஸ்மார்ட் போனை ரிலீஸ் பண்ணிருக்காங்க கூட சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் போன் வந்து உண்மைக்குமே நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு கூட சொல்லலாம். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயம் இந்த வீடியோ வந்து பல நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. யாராச்சும் புதுசா போன் வாங்கி இந்த போனை யூஸ் பண்றீங்கன்னா கட்டாயம் வாங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எப்படி இந்த போன் இருந்துச்சு, எப்படி ஃபீலிங்கா இருக்கு அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதே அளவு மிட் ரேஞ்ச் போன்ல இன்னும் நல்ல போன்ஸ் இருந்தா அதையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அதையும் நம்ம ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம். சோ வீடியோ பார்த்த நண்பர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நன்றி.